ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்திருக்க இடம் இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் கற்பகம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சேதுராய மலை அடிவாரத்தில் இந்த கோயில் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. மலை அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இயற்கையான சூழ்நிலையில் நல்ல காற்றோட்டம், அமைதியான ஒரு பிளேஸில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம பிரச்சனைகளை அனைத்தையுமே இந்த கோயிலில் நிறைவேற்றி கொடுக்குறாருங்க இருட்டுக்கல் முனியப்பன். நமக்கு எதிரிகளோட தொல்லைகள் அதிகமாக இருந்தால் இந்த கோயிலில் கண்டிப்பாக பிரார்த்தனை வச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம பக்கம் கரெக்டான ரீசனாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக உண்மையாக இருந்தால் நம்ம பக்கம் நின்று இருட்டுக்கல் முனிய கூடவே இருந்து நம்மளோட பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைக்கிறார். இது இந்த கோயிலில் ரொம்ப விசேஷங்க. அதே போல் நம்மளோட இடத்துல நிலப்பிரச்சனை அது மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களோட நிலத்துல இருந்து ஒரு படி மண் எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த சூளத்தில் கட்டியிருப்பாங்க. நம்ம வேண்டுதலை என்ன அந்த இடத்தோட பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி இருட்டுக்கல் முனியப்பட்ட வேண்டிக்கிட்டு இந்த சூளத்தில் கட்டிக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறாருங்க. அதே போல் நம்ம கோரிக்கைகளை இது மாதிரி சீட்டில் நம்ம சொன்னோம்னா இங்கே இருக்க பூசாரி அந்த சீட்டில் எழுதி நமக்கு அங்கே பூஜை பண்ணி கொடுப்பாருங்க. அந்த சீட்டை கொண்டு இந்த சூளத்தில் கட்டிட்டோம்னா நம்ம பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்ந்துடுங்க. சின்ன சின்ன குட்டி மண் சிலைகளை நம்ம பார்க்க முடியுங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, கால் சரியில்லைன்னா பார்த்திங்கன்னா கால் பாதத்தை கொண்டு சரியான ஒருபாடு செஞ்சு வைக்கிறாங்க. கையில் பிரச்சனைனா கை சரியான ஒருபாடு இங்கே கை கொண்டு செஞ்சு வைக்கிறாங்க. அதே போல் குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் சிலையும், பெண் குழந்தையாக இருந்தால் பெண் சிலையும் செஞ்சுட்டு வைக்கிறாங்கங்க இந்த கோயிலில். வாங்க காய்ஸ், இருட்டுக்கல் முனியப்ப சாமியை நாம் தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக உட்காந்து நமக்கு அழகாக காட்சி கொடுத்து அருள் பாலிச்சுட்டு வராருங்க இருட்டுக்கல் முனியப்ப சாமி. இங்கே பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜை நடக்குங்க. அன்னைக்கெலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில். இந்த கோயிலுக்கு போகணும்னா அஸ்தம்பட்டி பெட்ரோல் பங்குக்கிட்ட இருந்துங்க மினி பஸ் இருக்குங்க. அந்த மினி பஸ்ஸில் போகலாம். இல்லைன்னா 2 வீலர் 4 வீலரில் இந்த கோயிலுக்கு நம்ம போகலாங்க. அந்த கோயிலுக்கு
எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே சிறப்பு பூஜை நடந்துகிட்ருக்குதுங்க. அந்த சிறப்பு பூஜையில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு காவு சோறுன்ட்டு இங்கே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மூலிகை மருந்து கொடுக்குறாங்க. அந்த சாப்பாட்டை நம்ம மடியேந்தி வாங்கி சாப்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கரு தங்கிடுதுங்களாங்க அப்படின்னு நிறையா பக்தர்கள் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுருக்கிறாருங்க. நம்ம வீட்டில் திருட்டு போயிடுச்சுனாலோ இல்லை நிலப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அதே மாதிரி எதிரிகளோட தொல்லைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா முட்டை புதைச்சி வைக்கிறாங்க. அதே போல் கோழி உயிரோடு கொண்டு வந்து தூக்கில் தொங்க விடுறாங்க. நம்ம எதிரிகள் நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னா இங்கே அந்த கோழி நம்ம தூக்கில் தொங்க விட்டோம்னா நம்ம எதிரிகள் நமக்கு ஒரு வாரத்தில் நமக்கு கண்டிப்பாக இருட்டுக்கல் முனியப்ப சாமி நமக்கு காட்டி கொடுக்குறாருங்க. இது இந்த கோயிலில் அது ஒரு சிறப்பாக இங்கே நடந்துகிட்ருக்குங்க. இந்த வீடியோவில் கடைசியாக நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலை சுற்றிலும் இது போல் சிலைகளை நீங்கள் நிறையா பார்க்கலாம். எல்லாமே அவங்க வேண்டுதலை நிறைவேறின பிற்பாடு இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து சிலையாக கொண்டு வந்து செஞ்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வரம் கிடச்சிருச்சுன்னா ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் சிலையும், பெண் குழந்தையாக இருந்தால் பெண் சிலையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்கிற மாதிரி சிலைகளை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிலைகளும் நம்ம நிறையா பார்க்க முடியும். அதே போல் படிக்கணும், நான் டாக்டர் படிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க, நான் மீண்டும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிறவங்க, அது மாதிரி படிச்சுக்கிட்டே தடைகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி தடைகள் இல்லாமல் போகிறதுக்கான காரணங்களுக்காகவும் இங்கே கொண்டு வந்து சிலைகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதே போல் வேலை கிடைக்காதவங்க என்ன வேலை நினச்சி வேண்டிக்கிறாங்களோ அந்த வேலை நிறைவேறிடுச்சுன்னா டாக்டர் வேலை கிடைச்சா டாக்டர் பொம்மையும், போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் பொம்மையும், கம்ப்யூட்டர் வேலை கிடைச்சா கம்ப்யூட்டர் பொம்மையும், கார் வாங்க முடியும்னா கார் வாங்கிட்டாங்கன்னா கார் மாதிரியே பொம்மையும், லாரி வாங்க முடியாதவங்க லாரி வாங்கிட்டாங்கன்னா லாரி மாதிரி ஒரு பொம்மை, ஆட்டோ வாங்க முடியாதவங்க ஆட்டோ வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோ போல் ஒரு பொம்மையும், வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்க வீடு கட்டி முடிச்சிட்டா வீடு போலவே ஒரு பொம்மையும் கொண்டு வந்து வச்சு இங்கே நேர்த்தி கடனை செலுத்திட்டு இருக்காங்க இந்த கோயிலில். ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே குறைகளை நிறைவேறின பிற்பாடு கொண்டு வந்து செலுத்தின சிலைகள் தாங்க இது எல்லாமே. இதயத்தில் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அந்த பிரச்சனை சரியான பிற்பாடு இந்த கோயிலில் வந்து அந்த இதயத்தையே செஞ்சு சிலையாக கொண்டு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் பொம்மை பாருங்கள், நம்ம பார்த்துட்ருக்கோம் காணொலியில். பாருங்கள், காணொலியில் பார்க்கலாம்.
வீடு கட்டி முடித்து வீட்டு பொம்மை செஞ்சு கொண்டு வச்சுருக்காங்க. அதே போல் காரும் பார்த்திங்கன்னா கார் வாங்கினது கூட கார் பொம்மை கொண்டு போய் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க குடிப்பழக்கம் நிப்பாட்டுன்னா இங்கே வந்து முனியப்பங்கிட்ட கயிறு கட்டிட்டு போனாங்கன்னா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுபட்டு நல்லா இருக்காங்கன்னு இந்த கோயிலுக்கு வரவங்க சொல்லியிருக்காங்க. திருடு போன பொருட்களை மீட்டு கொடுத்துருக்கிறாரு இந்த முனியப்பன். அதே போல் எதிரிகிட்ட தொல்லை தாங்க முடியலையா, நம்ம சைடு உண்மையான ரீசன் இருக்கா, அதுக்கு கண்டிப்பாக இருட்டுக்கல் முனியப்பன் நமக்கு துணை நிற்கிறாருங்க. அதே போல் நம்ம வீட்டில் பில்லி சூனியம் ஏதோ செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த கோயிலில் வந்து நம்ம பூசாரிக்கிட்ட சொன்னோம்னா அவர் அதுக்கு தகுந்தாப்புல பரிகாரத்தை சொல்லி நமக்கு அந்த நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாருங்க. அதே போல் அந்த கோழி தூக்கில் போடுறது இந்த கோயிலில் அது ஒரு சிறப்புங்க. அதை எதிரிகளை காட்டி கொடுக்குங்களாங்கம்மா. கோழியை உயிரோட தூக்கில் தொங்க விடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா செய்வினை, எதிரிகளோட தொல்லை, எதிரிகளை நம்மளுக்கு கண்ணுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக அந்த கோழியை தொங்க விடுறாங்க. அது நமக்கு தொங்க விட்டதுலேருந்து ஒரு வாரம் கணக்குங்க. அதுக்குள்ளே நமக்கு இந்த எதிரி யாருன்னு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்களாம். அந்த வீடியோவை நாங்கள் கடைசியாக பதிவு பண்ணியிருக்கேன். அது கடைசியாக நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில். இங்கே வர பக்தர்கள் அது ஒரு நம்பிக்கையாக அது கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் முனிவர்கள்லாம் இங்கே சிலைகளாக செஞ்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு முறை நீங்களும் இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கு வாங்க. வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்பி வந்தோரை வாழ வைக்கும் இருட்டுக்கல் முனியப்ப சுவாமி. இந்த கோயில் நடை திறப்பு பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி விட்டு சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து நடை திறந்தே இருக்குங்க. அனைத்து நாளுமே இந்த கோயில் திறந்தே இருக்கும். நம்ம வேண்டிகிட்ட பிரச்சனைகள் இந்த கோயிலில் நிறைவேறிடுச்சுன்னா கெடா வெட்டலாம், கோழி அறுக்கலாம், அதே போல் பொங்கல் வைக்கலாம். நம்மளால் முடிஞ்சது முனியப்ப சாமிக்கு வந்து நம்ம செய்யலாங்க.
ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.